உங்களை விட மாட்டோம்ல பயலுங்களா உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை கத்தி இப்படி வெட்ட வரும்போது தான் நான் எப்படி கையால் தடுக்கும் போது வந்த காயம்தான். ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் ஒருத்தன் வீடேறி வந்து உன்னை வெட்ட வரேன், உன்னை கொன்றுவேன், உன்னை குடும்பத்தையே அழைச்சிடும் அப்படின்னு வரான்னா அது யாரால முடியும்னு பாருங்களேன். இதுதான் தமிழ் தேசியமா இல்லை இதுதான் பிரபாகரன் அவருடைய வளர்ப்பா? இது பிரபாகரன் வளர்ப்பு கிடையாது. கொலைகார சீமான் மற்றும் கொலைகார சாட்டை அவருடைய வளர்ப்பு, சாட்டை அவருடைய தூண்டுதலால நடந்த இது விஷயம். ராஜா போகரன் என்ற தனிப்பட்ட நபரால வந்த விஷயங்கிறத நான் பாக்குறத தாண்டி அவங்க வந்து நான் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். லேகிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கட்சி விஷயத்துக்காக தான் ஒட்டு மொத்தமாக என் வீடேறி வந்து வெட்டுறதுக்காக வந்தாங்க. நான் ஆதாரத்தோட போட்டிருக்கேன். மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது யாரோட தூண்டுதல் என்ன நடந்திருக்குன்னா கண்டினியூஸா நான் சாட்டையை அடித்தேன், கேள்வி கேட்டேன், கரெக்டாக நான் ஃபிகரை வெளில விட்டேன், ஆதாரத்தை வெளில விட்டேன். சாட்டையோட தூண்டுதல் எல்லாம் கரெக்டாக நடந்தது. சாட்டை லாஸ்ட் 2 நாளா என்கிட்ட பேரம் பேசினாப்ல எப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசிட்டாப்ல. எவ்வளோ அழகா நம்மளுக்கு எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இதையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொலகார கூட்டம், இந்த கொலகார கூட்டம் கீழே ஐ சப்போர்ட் ராஜா போறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. எவ்வளவு பெரிய தற்கொலைகளா இருப்பானுங்கன்னு பாருங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன். அதாவது 2 தரப்பா நரேட்டிவை ஒரு குப்பையான குரூப் வந்து மாத்தணும்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா நடந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். 2 நாட்கள் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சேன். 2 நாட்கள் விமர்சிக்கும் போது 2 வீடியோ விமர்சிக்கும் போது அந்த 2 வீடியோலயே ட்ரிகர் ஆகி சாட்டை வந்து இதுக்கு முன்னாடியே லைக் வந்து ட்விட்டர்ல இது வந்து நான் 80 லட்சம் ரூபாய் இப்படி திமுக கிட்ட வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ரீகோட் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா அதுலேயே ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஐயோ கரெக்டான ஃபண்ட் அமௌண்ட் ஃபிகர் வந்து சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு அப்புறமா லாஸ்ட் 2 வீடியோ நான் போடும்போது கரெக்டா ஆதாரத்துடன் 15 கோடி ரூபாய்க்கு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கரெக்டா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது 7வது மாசம் 9வது மாசம் 20ஆம் தேதி 23ஆம் தேதி நினைக்கிறேன். கரெக்டா இடத்த வாங்குறாரு. 15 கோடி ரூபாய்க்கு விருதுநகர்ல இடத்த வாங்குறாங்க. அதுக்கும் உருட்டுறாங்க. அதாவது காளிமுத்து அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு டவுரி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவரும் வாங்குவாராம். 50,90,000 கொடுத்து அந்த இடத்த ரெஜிஸ்டரும் பண்ணுவாராம். இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். இதுலயும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. ட்ரிகர் ஆகி அதே வீடியோல நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன விமர்சிச்சு ராஜா போரன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்ன விமர்சிச்சிருந்தாரு. ரொம்ப மரியாதையே இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். அவங்கள மாதிரி நம்ம வந்து கீழே சாக்கடை மாதிரி இறங்கி எல்லாம் போக வேணாம், இருக்கிற விஷயத்த சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா ராஜா போரன் என்ன பண்றாப்ல, என்ன எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தற்கொலை பய இருக்காப்ல. இந்த தற்கொலை பய என்ன பண்ணியிருக்கா, இவன் அறிவாளி நினைச்சு இந்த தற்கொலை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சீமான் அண்ணன் விமர்சிச்சிருக்கான், சாட்டை அண்ணன் விமர்சிச்சிருக்கான், ஏல ஆதாரம் இருந்தா குடுல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோக்கலா பேசியிருந்தாப்ல. இப்ப நான் என்ன பேசியிருந்தேன் ஆக்சுவலா வீடியோல, சரிண்ணே ஆதாரம் தானே வேணும், ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். சரி ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ராஜா போரன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. இதே ராஜா போரன் அவர்கள் அந்த வீடியோ தெளிவா ஃபுல்லும் பாருங்க. போன வீடியோக்கு முந்தின வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே ராஜாபுரன் அவர்கள் சீமான் அவர்களை இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காரு. இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது அதாண்டி வந்து பல விஷயங்களை விமர்சிச்சிருக்காரு. விமர்சிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லேகியம் ஒன்று விற்கிறாரு. ஏதோ யானை கவரமா ஏதோ ஒரு லேகியம். இந்த லேகியம் விற்கும் போது ஆரம்பத்துல FSSAI சர்டிபிகேட் கிடையாது. ஸோ அது சர்டிபிகேட் கிடையாதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, என்னோட நண்பர்கள் சிலர் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இது FSSAI இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. FSSAI இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க வீடியோ போட்டவங்க ராஜா போறான்னு அவங்களுக்கு மிரட்டல் விட்டுறது. உன் வீடேறி நான் வெட்டுற பாரு, எப்படி என் வீடேறி வெட்டுறதுக்கு இந்த பாருங்க, வெட்டுறதுக்கு வந்தாங்களோ சாரி டிஷர்ட் இதாக இருக்கு, வெட்டுறதுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய உன் வீடேறி வெட்டுறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் போடுறாப்ல. அதாவது ரொம்ப டீசெண்டா சொல்றேன், ராஜா போறவன் இன்னும் ஒரு போஸ்ட்மேனா இருக்காப்ல போல. அப்போ என்ன ரொம்ப டீசெண்டா தான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, லைக் பிரதர் என்னோட நண்பர்கள் சிலர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணது வந்து லைக் நீங்க FSSAI இல்லாம பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விமர்சனம் வச்சிருக்காங்க. சிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டும் உங்களுக்கு மேல விமர்சனம் வச்சிருந்தாங்க. இவருக்கு வந்து FSSAI கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அது பலர் உட்கொண்டு அப்போ எவ்வளவு பாதிப்புகள் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை பற்றி ரிவீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்ப இந்த ஃபுட் ப்ராடக்ட்ல இவ்வளவு ரிவீல் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தோடனே அந்த நெகட்டிவிட்டியை மறைக்கிறது நாம் தமிழர் கட்சியை ராஜா போரன் யூஸ் பண்றாப்ல. அந்த கட்சிக்குள்ள போய் நான் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர், நாங்க இங்க பாருங்க இயற்கை சார்ந்து லேகியத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த கட்சியோட இயற்கை விஷயத்த கொள்கையை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள போய் அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கிறாப்ல. இதுதான் நான் சொன்னேன்.
உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, இதே மாதிரி வந்து ஒரு லேகிய பிரச்சனை. இந்த லேகிய பிரச்சனையில் எஃப்எஸ்எஸ்ஐ இல்லைங்கிற இஷ்யூ வரும்போது சீமான் அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களேன்னு அப்படி நான் சொன்னேன்னா, சொன்னதுக்கு நேற்றுக்கு நைட்டு, இன்னைக்கு கரெக்டாக எத்தனாம் தேதி, சண்டே வந்து 3ஆம் தேதி, நேற்றுக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நோட்டை ஓட்டுறக்காப்புல கேமராஸ் எல்லாம் இருக்கா, வீட்டில் ஆட்கள் இருக்காங்களா. சரி, இது டவுன் தான் ஆக்சுவலாக. எங்கள் வீடு எங்கன்னா இங்கே எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு வந்தனால சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முளகுமூடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிப்பொருளை என்னும் ஊரில் தான் எங்கள் ஊர். அந்த ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில். அப்போ என்னென்னா ஆள் எதுவும் இல்லை. ஸோ பக்கத்தில் ஃபுல்லும் கடைகள் தான் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸு சுற்றி கடைகள் இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் நேற்றுக்கு நைட்டு பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காப்ல. அப்புறம் அங்கே 11 மணிக்கு யாரை கூப்பிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்காக நானும் அண்ணனும் போகிறோம் காரில். போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காப்ல, ரொம்ப 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 டீசெண்டாக, சரி கூட ஒரு லேடி வந்திருக்காங்களே, கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் என்னன்னா ரூபன் பொன்மணின்னு சொல்லிட்டு, கல்லுக்கூட்டம் என்னும் ஒரு பகுதியை சார்ந்த 7வது வார்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர். ஸோ இந்த கவுன்சிலர் தான் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்கிறாரு, அண்ணன் பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் வரோம், பேசுறதுக்கு நான் வரோம், நான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி அந்த முளகுமூடு பேரராட்சியோட காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ஸோ வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறனால, இவங்களும் பொறுப்பில் இருக்கிறனால, ஆனால் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறதுனால ஒரு லேடியும் வரனால எங்கள் அப்பா ரொம்ப மரியாதையாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் போடுறேன். உட்கார வைக்கும்போது நான் அப்போ தான் காரில் வரேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் வந்தோன்னா ராஜாபுரம் பார்க்குறாப்புல வந்தோடனே கூப்பிட்றாங்க, தம்பி இல்லை பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் பேசுறது தான் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நானும் என் அண்ணனும் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறமா ராஜாபுரம் நான் என்னோட வீட்டில் சோஃபாவில் உட்காடுறேன். இந்த பக்கம் அவர் உட்கார்றாப்புல, எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு. அப்போது உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். நான் பேசுகிறேன், அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா டைரெக்டாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், நாம் தமிழர் கட்சி நீ விமர்சிச்சனால தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து கட்சி சார்ந்த விவகாரமாக போயிடும். ஸோ இந்த லேகிய மேட்டரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இது யாரோட தூண்டுதலில் நடந்திருக்குன்னா, கண்டினியூஸாக நான் சாட்டையை அடித்தேன், கேள்வி கேட்டேன், கரெக்டாக நான் ஃபிகரை வெளில விட்டேன், ஆதாரத்தை வெளில விட்டேன். சாட்டையோட தூண்டுதல் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண விரும்புகிறேன். சாட்டை லாஸ்ட் 2 நாளாக என்கிட்ட பேரம் பேசினாப்ல எப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசிட்டாப்ல. காம்ப்ரமைஸ் பேசி சரி எதுக்கு இனிமே அடிக்க வேணாம், நான் லாஸ்ட்டாக போட்ட இன்ஸ்டாகிராம் ரீலில் போய் பாருங்க, இத்துடன் இப்போர் நிறைவடைந்தது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த லாஸ்ட் வீடியோ மட்டும் நம்ம போடுவோம். இனிமே நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை அவர்களை பற்றி இனிமே பேச வேண்டாம். சரி ஓகே, பேசியிருக்காப்ல இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் 11 வயசுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த 11 வயசு பிள்ளையை பார்த்தா என்ன நினைக்கும், இதோட அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டா என்ன நினைக்கும் இது வளர்ந்ததுக்கு அப்புறம், ஸோ யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னனால சரி ஓகே, எந்த ஒரு விவகாரத்திலையும் நான் தலையிட வேண்டாம். ஏன்னா அவங்க என் பர்சனல் அம்மாவை நோட்டுனாங்க, நான் மாறி வந்து கேள்வி கேட்டேன், லீகலாக கேள்வி கேட்டனும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் சாட்டை இவங்கள அனுப்பிவிட்டுருக்காப்ல. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் யானைக்கு அவனை லேகிய விஷயத்தை பற்றி பேசுங்க. பேசும்போது கட்சிக்காரர் தான் உள்ள வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சுனந்தாங்கிறவங்க வந்து இன்னைக்கு காலையில் நான் சொல்றது 3ஆம் தேதி வந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30 6:50 7 மணி இருக்கும். சுனந்தாங்கிறவங்க வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங் மாநில செக்ரட்டரி. இந்த மாநில செக்ரட்டரி என்ன பண்றாங்க, எனக்கு காலையில பிரதர் ஷேம் ஆன் யூ டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு கீழே யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். கான்சிக்வன்ஸ்னா என்னன்னு தெரியுமா, நீ வந்து பின்வளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மெசேஜ் பண்றாங்க. இவர் காலையில் மெசேஜ் பண்றாங்க, முந்தின நாள் சாட்டை பேரம் பேசுறாப்ல. இது ரெண்டும் கரெக்டா நடக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் வந்து 11 மணிக்கு வீட்டுக்கு வராப்புல. கரெக்டா சிங்காயிக்கோங்க. வீட்டுக்கு வரும்போது கூட்டு வர்றது யாருன்னா இந்த ரூபன் பொன்மணி என்று சொல்லப்படக்கூடிய 7வது வார்டு கவுன்சிலர். இவர் தான் கூட்டு வர்றாரு. கரெக்டா அந்த வீடியோல பாருங்க. நான் உட்காடுறேன், ராஜாபுரம் உட்கார்றாப்புல, அவங்களோட மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க உட்காந்துருக்காங்க, கவுன்சிலரும் உட்காந்துருக்காங்க, எங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. உட்காரும் போது என்கிட்ட கேட்கறாங்க, நீங்க இப்படி லேகியத்தை பற்றி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஆதாரம் இருக்கான்னு. சரி, இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட போனை நோண்டுறேன். நான் கஸ்டமர் ரிவ்யூ காட்டட்டா, ஆதாரத்தை காட்டட்டான்னு சொல்லிட்டு போனை நோண்டுறேன். அப்போ போனை நோண்டும் போது என்ன பண்றாப்புல, இந்த ராஜாபுரம் கத்துறாப்புல எங்க வீட்டுல. நான் என்ன சொல்றேன், எங்க வீட்டுல வந்து நீங்க இப்படி கத்தாதீங்க, வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு நான் வந்து பேசிட்டு இருக்கேன், கத்தாதீங்கன்னு சொல்லும்போது எந்திரிக்கிறாரு. நானே எந்திரிக்கிறேன், எங்க அப்பாவும் வராரு. பிரச்சனை வேணாங்கிறது தான் எல்லாரும் வீட்லயும் யோசிக்கிறது. எங்க அப்பா வயசானவர்,
அவரும் எதிர்த்து நிற்கிறாரு, அம்மா நிற்கிறாங்க, பாட்டி நிற்கிறாங்க. அப்போ இவங்க நிற்கும்போது என்ன தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள், இது அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இதையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொலகார கூட்டம், இந்த கொலகார கூட்டம் கீழே ஐ சப்போர்ட் ராஜா போறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. எவ்வளோ பெரிய தற்கொலைகளாக இருப்பானுங்கன்னு பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது, என்ன தள்ளி விடுறாப்புல, என்ன தள்ளி விட்டு அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஹோட்டலில், பக்கத்தில் ஹோட்டல் நடந்துட்டு இருந்தாப்புல, ஹோட்டலில் அடுத்தவங்க சாப்பிட்ட அந்த எச்சி இலை இருக்கேன்ல, அந்த எச்சி இலையெல்லாம் வாரி போட்டு கஷ்டப்பட்டு 70,000 90,000 நினைக்கிறேன் வாங்கின சோஃபா தான் அந்த சோஃபா. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. சோஃபா என்னன்னா, நான் விழுந்து அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. நான் விழுந்த உடனே திருப்பி நான் எந்திரிச்ச உடனே இந்த ராஜாபுரம் என்ன பண்றான், என் மேல அப்பி விழுறான். அந்த வீடியோ பாருங்களேன். அப்பி விழுந்ததுக்கு அப்புறம் என் அண்ணன் என்ன பண்றான், என்ன அடிச்சு கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நல்லா யோசிச்சுக்கோங்க, என்ன அடிச்சு கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாபுரம் கெட்டி பிடிக்கிறான். நல்லா பாருங்க, கெட்டி பிடிக்கிறான். அதுல வீடியோல பாருங்க. கெட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், அவன் எங்க அப்பாவை திருப்பி அடிக்க போறான், எங்க அண்ணனை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, என்னோட தற்காப்புக்காக கீழே இருந்த அந்த பழைய சோஃபாவோட கட்டையை எடுத்து அவன் அடிக்கிறத தடுக்கிறதுக்காக இப்படி ஓங்குற. அப்ப இப்படி ஓங்கி அடிக்கிறதுக்காக முன் வரும்போது இவங்க அதை கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களா. ரெக்கார்ட் பண்ணி ராஜாபுரம் என்ன பண்ணினா, திருப்பி என் கையை தட்டி திருப்பி எந்திரிச்சுதான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட போன் கீழே விழுந்துருது. எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என்னன்னா எங்க அண்ணன் கட்டி இப்படி பிடிச்சிருக்காப்புல, அவன் காலால உதைக்கிறான். உதைக்கும் போது என் அம்மாவோட வயிற்றுல மிதிப்படுது. அவங்களுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ் ப்ராப்ளம். வயிற்றுல மிதிப்பட்டதுக்கு அப்புறம் பாட்டி கீழே விழுறாங்க, ஃபோனு கீழே விழுது, எல்லாரும் அலறாங்க. சத்தம் வந்த உடனே அவனோட கத்தி கீழே விழுந்துருக்கு. அந்த கத்தி இடுப்புல இருந்த கத்தி கீழே விழுந்துருக்கு. அவன் லுங்கி கொடுத்துருக்கான். அந்த கத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான், உங்களை விட மாட்டோம்ல பயலுங்களா, உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை கத்தி இப்படி வெட்ட வரும்போது தான் நான் எப்படி கையால் தடுக்கும் போது வந்த காயம் தான் இந்த காயம். இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. திருப்பி நான், என் அண்ணன், அப்பா, பாட்டி, என்னோட அம்மா, லைக் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் நாய் ஓடி வந்துருக்கு மேக்ஸு. இவரை பிடிச்சி வெளியே தள்ளி கிரில்ல பூட்டிடுறோம். கிரில்ல பூட்டினதுக்கு அப்புறமா ஊருக்காரங்க நினைச்சுட்டா அவன் ஊர் மாதிரி இவனே ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கான். இங்க ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ இருக்கான். சரி, அது நமக்கு தேவையில்லை. அப்போ வெளில தள்ளினதுக்கு அப்புறமா ஊருக்காரங்க எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் கூடினதுக்கு அப்புறமா, நீ எப்படி எங்க ஊர்ல உள்ள வரலாம், எப்படி நீ வீட்டுக்குள்ள கொலை பண்றதுக்கு கத்தி எடுக்கலாம். அப்ப என்ன பண்றாப்புல, வெளில நீ எங்கேயாவது செத்து கிடந்தனா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருவா எடுக்கிறாப்புல, கத்தி எடுக்கிறாப்புல. எடுக்கும்போது தான் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இவன் திருப்பி பேசும்போது தான், அடிக்க முற்படும் போது தான் அங்கே இருந்த லோக்கல்ல இருந்த ஊருக்காரங்க, குடும்பக்காரங்க, உறவினர்கள் இவங்கள மாதிரி அடிக்கிறாங்க. அது எல்லாமே செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பதுக்காக மட்டுமே. ஆக்சுவலாக அந்த வீடியோ நல்லா பாருங்க. ராஜா போனா அடிக்க முற்படும் போது திருப்பி இவங்க அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. கூட லேடி ட்ரிகர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தரப்பு நடக்கும்போது தான் கடைசியில் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் பிடிச்சி லைக் அரெஸ்ட் பண்ணி ராஜாபுரம் அந்த காரு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா, நான், என் அண்ணன், அப்பா எல்லாரும் போய் அட்மிட் ஆகி இந்த லட்சணத்தில் இவங்க நிற்குது. கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கல, சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாள் பேசி டிவிகேவை சார்ந்து, அதிமுகவை சார்ந்து, பெரும்பாலும் டிவிக்கு, பெரும்பாலும் அதை தாண்டி அதிமுக, அதை தாண்டி பிஜேபி, அதை தாண்டி மக்கள், பொதுமக்கள், உண்மையை சொல்றேன், வயசானவங்க வர பலர் எப்படிதான் இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க, இந்த ரூம்ல இருக்காங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. தக்கலை ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தேன். லைக் ஸோ கரெக்டாக எல்லாரும் ஒவ்வொரு கட்சியினை சார்ந்து வரோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி, நாங்கள் திமுக, நாங்கள் அதிமுக, நாங்கள் பிஜேபி, நாங்கள் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மக்கள் வந்தாங்க. அந்த ஒரு விஷயம்தான். அதாவது இது எப்படி சொல்லணுங்கிறது தெரியல. இது நான் வெட்டுப்பட்டு தான் இதை நான் பார்க்கணுமாங்கிறது என்னோட ஒரு தலையில தான் இருக்கு. அம்மாவுக்கு அடிப்பட்டு, அப்பாவுக்கு அடிப்பட்டு இவ்வளோ விஷயம் இருந்து நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தப்புள்ளைய வளர்க்குறோம், லீவுக்காக வரா, லைக் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ஓட்டு போடுறதுக்காக வரா, அண்ணனோட என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஸோ அது அடுத்தது இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அக்கேஷனுக்காக வரும்போது நான் சத்தியமா சொல்றேன், திமுகவை நான் இத்தனை வருஷம் அடித்தேன்,
கேள்வி கேட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது தெரியுமா? ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது. கத்தியோ அறிவாலோ எடுத்து வந்தது கிடையாது. ஆனால் பின்தொடர்ந்துருக்காங்க. ஆனால் வந்து வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்து ஒன்று கொன்றும்ல, ஒன்று ரோட்டில் செத்து கிடப்பலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னது கிடையாது. பிஜேபியை சார்ந்தவங்கள யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் தற்குறி கூட்டம் கரெக்டாக காலில் சுனந்தா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் 11 மணிக்கு இவன் வரான். முந்தின நாள் அதுக்கு 2 நாளாக சாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதை மட்டும் யோசிச்சு பாருங்க, எப்படி இவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்கள் இந்த 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 ஒரு சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வந்த பையன் நான், பெரிய பின்புலமோ பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து அந்த ஊரில் ஒரு பேக்கரி கடை வச்சிருக்காரு. கடை வச்சு காலைல 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நின்று அங்கே தான் எல்லாம் தன்னோட வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து காங்கிரஸ் கட்சியில் அதான் சொல்லுவாங்க இல்லை, நான் வந்து அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து அவர் பல வருஷமாக அந்த கட்சியில் இருக்காரு. ஸோ அதில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் ஒருத்தன் வீடேறி வந்து உன்னை வெட்ட வரேன், உன்னை கொன்றுவேன், உன்னை குடும்பத்தையே அழிச்சிடும் அப்படின்னு வரான்னா அது யாரால முடியும்னு பாருங்களேன். இதுதான் தமிழ் தேசியமா? இல்லை இதுதான் பிரபாகரன் அவருடைய வளர்ப்பா? இது பிரபாகரன் வளர்ப்பு கிடையாது. கொலைகார சீமான் மற்றும் கொலைகார சாட்டை அவருடைய வளர்ப்பு, சாட்டை அவருடைய தூண்டுதலால நடந்த இது விஷயம். ராஜா போகரன் என்ற தனிப்பட்ட நபரால வந்த விஷயங்கிறத நான் பார்க்கறத தாண்டி சாட்டை மற்றும் சீமான் அவருடைய விஷயத்தை நான் வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணது மூலமா வீடியோஸ் மோர் தேன் 2 மில்லியன் வியூஸ் 3 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. 20 லட்சம் 30 லட்சம் பேர் பார்த்ததுனால அந்த பயத்துல அந்த இதுல தான் வந்திருக்காப்புல. பதட்டத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? என்னன்னா இவன் இவ்வளவு கீழ்த்தரமா பண்றான், அவனோட விஷயத்த எப்படி கட்சியா இது பண்றாங்க. அப்ப கட்சிக்காரங்க எதுக்கு காலையில எனக்கு யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், நீ விளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அதை தாண்டி கட்சிக்காரன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரான், கட்சிக்கார உறுப்பினர் எதுக்கு ராஜாபுரம் வரான், எதுக்கு இன்னொரு லேடியை கூப்பிட்டு வரான்? நல்லா யோசிச்சுக்கோங்க. இது அந்த லேகியமே தப்பு தான். அவங்க வந்து நான் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். லேகியங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கட்சி விஷயத்துக்காக தான் ஒட்டு மொத்தமாக என் வீடேறி வந்து வெட்டுறதுக்காக வந்தாங்க. நான் ஆதாரத்தோட போட்டிருக்கேன். மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் யாருக்கு பக்கம் நிற்கிறீங்க நிற்கலங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு வந்த மக்கள் 2000-3000 மக்கள் வந்து என் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து நலம் விசாரிச்சு போனதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வந்ததுக்கு மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ஆகும்போது மக்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் ஹைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியட்டும் இந்த தற்கொலை நாம் தமிழர் கட்சி என்ற கொலைகார கட்சியோட லட்சணம் என்ன என்கிறது. நன்றி, வணக்கம்.